ஈரான் மீதான யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டதன் பின்னர் உலக அளவிலே அதிகம் பார்க்கப்பட்ட காணொளிகள் அன்றில் அதிகமாக ஊடகங்களால் நேர்காணல் செய்யப்பட்ட ஒருவராக பேராசிரியர் ஜியான் ஷக்கீன் இருக்கின்றார். இவர் ஒரு வரலாற்றுத்துறை பேராசிரியர். இவருடைய எதிர்வு கூறல்கள், குறிப்பாக ஈரான் தொடர்பான எதிர்வு கூறல்கள் எல்லாம் பலதும் நடந்திருக்கின்றன. அந்த வகையிலே அவர் குறிப்பிட்டிருக்கின்றார், முஸ்லிம்களின் மூன்றாவது புனித ஸ்தலமான இந்த அல் அக்ஸா மீது கூட இஸ்ரேல்கள் ஒரு தாக்குதலை நடத்தக்கூடும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இது தொடர்பான காணொளிதான் இது. The building of the third temple, which requires the destruction of the Al-Aqsa Mosque, which is actually which could happen during this war, given what we've seen so far. So the Israelis have closed off the Al-Aqsa Mosque. ஏன் அவர்கள் இந்த தாக்குதலை நடத்தக்கூடும் என்பது பற்றியும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அது நடக்குமோ இல்லையோ நமக்கு தெரியாது. ஆனால் இந்த அல் அக்ஸா, இந்த மசூதியை பற்றி விரிவாக ஆராய்ந்து ஒரு காணொளியை உருவாக்கி இருக்கின்றேன். தயவு செய்து பாருங்கள். ஜெருசலேம்ல இருக்கிற அல் அக்ஸா மசூதிக்கு அப்படி என்ன ஒரு சிறப்பு? அதோட கதவுகளை மூடும்போது ஏன் உலகம் முழுசும் அந்த அதிர்வலைகள் கேக்குது? வாங்க இதோட பின்னணி என்னன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இந்த ஒரு விஷயம் போதும் நிலைமை எவ்ளோ தீவிரமா இருக்குன்னு புரிஞ்சுக்க. யோசிச்சு பாருங்க, 1967க்கு அப்புறம், அதாவது கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டுக்கு மேல நடக்காத ஒரு விஷயம் இப்போ நடந்திருக்கு. இன்னைக்கு நாம எதெல்லாம் பத்தி பார்க்க போறோம்னா, இந்த மூடல் ஏன் இவ்ளோ முக்கியத்துவம் வாய்ந்தது, இஸ்லாத்துல அல் அக்ஸாவோட இடம் என்ன, அப்புறம் இது எப்படி ஒரு உலகளாவிய பிரச்சனையா மாறுதுன்னு படிப்படியா பார்க்க போறோம். சரி, வாங்க முதல்ல ஆரம்பிக்கலாம். இந்த மூடல் ஏன் ஒரு முன்னோடி இல்லாத நிகழ்வுன்னு சொல்றாங்க, இப்போதைய அவசர நிலைமை என்னன்னு முதல்ல புரிஞ்சுக்கலாம். இந்த டைம்லைனை பாருங்க, எல்லாம் எவ்ளோ வேகமா நடந்திருக்குன்னு புரியும். பிப்ரவரி கடைசியில போர் ஆரம்பிக்குது. கொஞ்ச நாள்லயே ஏப்ரல் தொடக்கத்துல அல் அக்ஸா மூடப்படுது. அப்புறம் அந்த மூடல் நீட்டிக்கவும் படுது. இந்த தொடர் நிகழ்வுகள் தான் இப்போதைய நெருக்கடிக்கு முக்கிய காரணம். சரி, எதுக்கு இந்த மசூதிய மூடுனாங்க? இதுல 2 வெவ்வேறு கருத்துக்கள் இருக்கு. ஒரு பக்கம் இஸ்ரேலிய அதிகாரிகள் நாட்டின் அவசர நிலைமைய காரணம் சொல்றாங்க. ஆனா இன்னொரு பக்கம் பாலஸ்தீனியர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இது அந்த பகுதியோட கட்டுப்பாட்டை மாத்துறதுக்கான ஒரு சாக்குப்போக்குதான்னு அவங்க பாக்குறாங்க. இப்ப நாம அல் அக்ஸாவோட முக்கியத்துவத்தை முழுமையா புரிஞ்சுக்க இஸ்லாத்துல இருக்கிற 3 மிக முக்கியமான புனித தலங்கள் பத்தி முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்பதான் இதோட மதிப்பு நமக்கு இன்னும் தெளிவா புரியும். ஆமா, இஸ்லாமிய நம்பிக்கையில 3 இடங்கள் ரொம்பவே புனிதமானதா, முக்கியமானதா பார்க்கப்படுது. அந்த 3 இடங்கள் என்னென்னு பாத்தீங்கன்னா, முதல் இடத்துல மக்காவுல இருக்கிற மஸ்ஜித் அல் ஹராம், இதுதான் கஃபாவோட இருப்பிடம். 2வது மதீனாவுல இருக்கிற நபிகள் நாயகத்தோட மசூதி. அப்புறம் 3வதா நம்ம பேசிட்டு இருக்கிற ஜெருசலேம்ல இருக்கிற அல் மஸ்ஜித் அல் அக்ஸா. இந்த வரிசையே அல் அக்ஸாவோட முக்கியத்துவத்தை நமக்கு உணர்த்தும். சரி, 3வது இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டோம். ஆனா ஏன் அதுக்கு அப்படி என்ன ஒரு ஆன்மீக காரணம் இருக்கு? வாங்க அதோட ஆழமான வேர்களை பத்தி இப்ப பார்க்கலாம். இஸ்லாமிய நம்பிக்கையில இஸ்ரா மற்றும் மீராஜ்னு ஒரு மிக முக்கியமான நிகழ்வு இருக்கு. அதாவது ஒரே ராத்திரியில முஹம்மது நபி மக்காவிலிருந்து ஜெருசலேம்க்கு ஒரு அற்புத பயணம் மேற்கொண்டு அங்கிருந்து விண்ணுலகம் சென்றதா நம்பப்படுது. அந்த பயணம் நிகழ்ந்த இடம் அதுதான் இந்த அல் அக்ஸா வளாகம். அது மட்டும் இல்ல, இன்னொரு முக்கியமான விஷயம் கிப்லா. கிப்லானா முஸ்லிம்கள் தொழுகை செய்யும்போது பாக்குற திசை. இஸ்லாத்தோட ஆரம்ப காலத்துல அவங்க அல் அக்ஸாவை நோக்கி தான் தொழுதாங்க. அதுதான் அவங்களோட முதல் கிப்லாவா இருந்துச்சு. அதனால இது வெறும் ஒரு கட்டிடம் இல்ல, இஸ்லாமிய வரலாற்றோட ஒரு அச்சாணி மாதிரி. இப்ப நாம இன்னும் கொஞ்சம் விஷயத்த பெருசா பார்க்க போறோம். அல் அக்ஸா இருக்கிற அந்த ஜெருசலேம் நகரம் அது எவ்வளவு சிக்கலான, ஆனா அதே நேரம் எவ்வளவு புனிதமான ஒரு இடம்னு தெரிஞ்சுக்கலாம். ஆனா உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், எதுக்கு இந்த ஒரு சின்ன இடத்துக்கு இவ்ளோ பெரிய போட்டி, இவ்ளோ சர்ச்சை, அப்படி என்னதான் இருக்கு அங்க? இந்த டேபிள்ல பாருங்க, அந்த கேள்விக்கு பதில் ரொம்ப தெளிவா இருக்கு. யூதர்களுக்கு அது அவங்களோட முதல் மற்றும் 2ஆம் கோயில்கள் இருந்த கோயில் மலை. கிறிஸ்தவ மதத்தினருக்கு அது இயேசு சிலுவையில அறையப்பட்ட உயிர்த்தெழுந்த இடம். முஸ்லிம்களுக்கு நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி நபிகளோட விண்ணேற்ற பயணம் நடந்த இடம். பாத்தீங்களா, ஒரே நிலப்பரப்பு, ஆனா 3 பெரிய மதங்களுக்கும் அது அவங்களோட ஆன்மாவோட தொடர்புடைய ஒரு இடம். சரி, ஒரு இடத்துக்கு இவ்வளவு முக்கியத்துவம் இருக்கு, ஆனா இது எப்படி ஒரு உலகளாவிய பிரச்சனையா, ஒரு உலகளாவிய அடையாளமா மாறுது? அதான் இப்ப நாம பார்க்க போறோம். உலகம் முழுவதும் உள்ள முஸ்லிம்களுக்கு அல் அக்ஸா வெறும் ஒரு மசூதி கிடையாது. அது அவங்களோட ஒற்றுமையோட சின்னம், பாலஸ்தீனிய மக்களோட போராட்டத்தோட குறியீடு.
அது மட்டும் இல்லாம இது ஒரு முக்கியமான யாத்திரை தலமாவும் பார்க்கப்படுது. இந்த ஒரு வரி கூட்டு நினைவில் ஒரு நித்திய சுடர். இது எவ்வளவு உண்மையானது பாருங்க. தலைமுறை தலைமுறையா கோடிக்கணக்கான மக்களோட நினைவுகள்லயும் உணர்வுகள்லயும் இந்த இடம் அணையாத ஒரு விளக்கு மாதிரி எரிஞ்சிட்டே இருக்கு. அதனாலதான் அலெக்சாவுல ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைனாலும் அதோட அதிர்வலைகள் எங்கெல்லாம் கேக்குதுன்னு பாருங்க. ஜார்டன், எஜிப்து, ஏன் இந்தோனேஷியா வரைக்கும் பல நாடுகள்ல மக்கள் தெருவுக்கு வராங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இது வெறும் ஒரு குறிப்பிட்ட பகுதி சம்பந்தப்பட்ட பிரச்சனை இல்ல, இது ஒரு உலகளாவிய உணர்வு சம்பந்தப்பட்ட விஷயம். அப்போ நாம இந்த முழு பகுதியும் முடிக்கும்போது நம்ம மனசுல நிக்கிற ஒரு பெரிய கேள்வி இதுதான். பல மத நம்பிக்கைகள் ஒரே புனித நிலத்தை பகிரும்போது அதோட எதிர்காலத்தை யார் முடிவு செய்வாங்க? இதுக்கு பதில் சொல்றது அவ்வளவு சுலபமான கேள்வி இல்ல இல்லையா? இது பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க. இதுவரையிலே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த காணொளி உங்களுக்கு பயனுடையதாக இருந்தால் மற்றவர்களுடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.